கர்த்தருடைய வார்த்தையிலே நம்முடைய இருதயத்தை எப்படி உறுதிப்படுத்துவது என்று நாம் தொடர்ந்து கற்றுக்கொண்டு வருகிறோம். அதில் நிறைய சத்தியங்களை நாம் பார்த்து கொண்டு வருகிறோம். இதில் 4வது சத்தியம் மீட்பை குறித்து நாம் அதிகமாய் பார்த்து கொண்டு வருகிறோம். இதான் ரொம்ப முக்கியம். மீட்பினை நமக்கு உண்டாக்கி வைக்கப்பட்ட தேவன் நமக்கு எதெல்லாம் வைத்திருக்கிறார் என்று நாம் அறிந்து அதை பெற்றுக்கொள்ள வேண்டும். மீட்பு கிறிஸ்து இயேசுக்குள் உண்டாகியிருக்கிறது. தேவன் நமக்காக சட்டபூர்வமாக அவர் வைத்திருக்கிறார். ஒன்று. இரண்டாவது, நாம் அதை செய்ய வேண்டியது. நாம் என்ன செய்ய வேண்டியது? அவர் ஏற்கனவே சிலுவையின் மூலமாக, அந்த மரணத்தின் மூலமாக நமக்கு எல்லாத்தையும் மீட்பை எடுத்து நமக்கு வைத்துட்டார். இப்போ அது அவைலபிளாக இருக்குது. இப்போ நம்ம என்ன செய்யணும்? இப்போ ஒரு டேபிளில் நீங்கள் இருக்கீங்க, சோறெல்லாம் ரெடியாக இருக்குது, எல்லாம் ரெடியாக இருக்குது, ஆயத்தமாக வச்சுருக்காங்க. இப்போ நீங்கள், உங்களுக்கு யாரும் வாயில் ஊட்ட மாட்டாங்க, நீங்கள் தான் எடுத்து சாப்பிடணும். அதே போல் தேவன் எல்லாத்தையும் பண்ணி வச்சிருக்கிறார் பாருங்கள். இந்த பூலோகத்திலையும் ரெண்டா சராசரிகள் உங்களுக்கு தேவையான எனிதிங் எது வேணுமோ, நீங்கள் எண்ணிக்கடங்காத ஐஸ்வர்யங்கள் இங்கே இந்த பூமி உலகத்தில் இருக்குது. அது நீங்கள் வேணும்னா நீங்கள் தான் தேர்ந்தெடுக்கணும். அதுதான் நாம் தொடர்ந்து கற்றுக்கொள்கிறோம். அதை எப்படி நாம் தேர்ந்தெடுப்பது? இது நாம் நம்முடைய வாழ்க்கையில் இந்த மாதிரி நாம் செஞ்சுருக்கோமா? இது மாதிரி நம்முடைய மீட்பை குறித்து நாம் அறிந்திருக்கிறோமா? நாம் அறிவித்திருக்கிறோமா? நாம் விசுவாசிக்கிறோமா? நாம் இதை எண்ணி பார்க்கிறோமா? இந்த மீட்பை நமக்கு வாழ்வை கொடுத்தது, இந்த மீட்புக்கு நமக்கும் என்ன சம்பந்தம்? இதெல்லாம் நாம் எண்ணி பார்க்கிறோமா? இதெல்லாம் நம் உள்ளம் நிறைந்திருக்க வேண்டும். இந்த மீட்பை குறித்து நமக்குடைய இந்த உள்ளத்தை நாம் நிறைந்து வைத்திருக்க வேண்டும். அதான் அவர் சொன்னார், ஏசாயா 200 வருஷத்துக்கு முன்பு, அவருடைய தழும்புகளால் நீங்கள் குணமாகிறீர்கள் அப்படின்னு சொன்னார். இதான பேதுரு சிலுவைக்கு அப்புறம் உள்ள சொல்லுறார், நீங்கள் குணமானீர்கள் அப்படின்னு சொன்னார். இது குணமானீர்கள் என்று சொல்கிறார். இந்த மாதிரி இந்த மீட்பை குறித்து இந்த 2 பக்கத்தை நாம் அதிகமாக தியானிக்க வேண்டும். ஒன்று, அவர் செய்து முடித்ததை. இரண்டாவது, நாம் என்ன செய்ய வேண்டியது. இதை நாம் அதிகமாக கவனமாக கற்றுக்கொள்ள வேண்டும். ஒரு உதாரணம் பாருங்க. வெளிப்படுத்தல் 12:11. மரணம் நேரிடுகிறதா இருந்தாலும் அதற்கு தப்பும்படி நீங்கள் ஜீவனையும் பாராமல் ஆட்டுக்குட்டியின் இரத்தத்தினால் தங்கள் சாட்சியின் வசனத்தினாலும் அவனை ஜெயித்தார்கள். மரணம் நேரிடுகிறதா இருந்தாலும், அதாவது மரணம் வந்தாலும் அப்படிங்கிறதுக்கு அர்த்தம். மரணம் வந்தாலும் என்ன சொல்லுது? ஆட்டுக்குட்டியின் ரத்தம். இதில் 2 வகையாக சொல்லப்பட்டிருக்கிறது. ஒன்று பாருங்க, எப்படி சொல்லியிருப்பாருங்க. ஒன்று ஆட்டுக்குட்டியின் ரத்தம், என்றொன்று வசனம், இன்னொன்று சாட்சி. அதாவது ஆட்டுக்குட்டியின் ரத்தம்னா தேவனுடைய, இயேசு கிறிஸ்துவனுடைய ரத்தம். அந்த ஆட்டுக்குட்டியின் ரத்தம் அப்படின்னா இயேசு கிறிஸ்துவனுடைய ரத்தம். வசனம் அப்படின்னா, வசனம் என்றால் என்ன? வசனத்தை சொல்லி நாம் எந்த சொல்லும் அந்த காரியம், அதாவது அந்த தேவனுடைய இரத்தத்தின் மூலம் நமக்கு வசனம் என்ன சொல்லுகிறது என்று நாம் பார்க்கிறோம். சாட்சி, அதை குறித்து நான் என்ன சொல்லி சாட்சியாக இருக்கிறேன், அதாவது அந்த வார்த்தை கொடுத்து நான் எப்படி இருக்கிறேன், இதுதான் அந்த வெளிப்படுத்தல் அந்த 12:11 அதை காட்டுகிறது. இது முதல்ல ஆட்டுக்குட்டியின் ரத்தம், வசனம், சாட்சி. இந்த 3ஐயும் நல்லா ஞாபகப்படுத்திக்காங்க. ஆட்டுக்குட்டியின் ரத்தம்ங்கிறது இயேசு கிறிஸ்து அவருடைய கல்வாரி சிலுவையில் அந்த ரத்தம். அதன் மூலமாக நான் அதை எடுத்து, அந்த வசனத்தை எடுத்து, இது எனக்காக என்ன செய்திருக்கு என்று பார்த்து நான் சொல்லி அதற்கு சாட்சியாக நான் எப்படி இருக்கிறேன் அப்படிங்கிறது தான் அது ரொம்ப முக்கியம். சூழ்நிலைகள், அதாவது மனிதனுடைய வாழ்க்கையில் சூழ்நிலைகள் எதெல்லாம் சொல்வது நடக்காது. அதாவது சூழ்நிலைகள் இந்த உலகத்தில் நீங்கள் எப்படிலாம் நடந்து கொண்டு இருக்கிற அதெல்லாம் உங்களுக்கு நடக்காது. பாருங்கள், நல்லா கவனிங்க. வேதம் சொல்லுகிறதும் நடக்காது நமக்கு. அதாவது நீங்கள் சூழ்நிலைகள் இப்படி இருந்துக்கிட்டு வந்துக்கிட்டு இருக்கு, உங்களுக்கு ஒரு நோய் இருக்கும், மரணம் அப்படி உடனே அது உங்களை ஒன்றும் தாக்கிக்கிடாது. நோய் உங்களுக்கு ஒன்றும் தாக்கிக்கிடாது. அங்கே வேதத்தில் எழுதப்பட்டிருக்கிறது அதுவும் உங்களுக்கு அதுவும் நடக்காது. எது நடக்கும்? சூழ்நிலையை ஒன்று சொல்லுகிறது, நாம் வியாதியாக இருக்கிறோம் என்று சொல்லி. அதை வேதம் என்ன சொல்லுகிறது? நீங்கள் அவருடைய தழும்புகளால் குணமானீர்கள். எது நடக்க போகுது? நீங்கள் சொல்வது, இந்த நாவிலிருந்து அறிக்கை சொல்வது, அதுதான் ரொம்ப முக்கியம். ஆமாம், ஐயோ, பல பேர்கள் சொல்லுவாங்க, ஐயோ எனக்கு அப்பாவுக்கு எனக்கு வரும், அதுக்கு இதுக்கு வரும். இப்படி நீங்கள் உள்ளத்திலிருந்து நாவில சொல்லும்போது அது திரும்ப இதயத்துக்குள்ளே போய் அது வேலை செய்ய ஆரம்பிச்சிடும். அதான் கவனமாக கையாள வேண்டும்.
அதான் கவனமாக பேச வேண்டும் என்று சும்மா சொல்லியிருக்காங்க அந்த காலத்தில். அதை மாதிரி தான் வேதத்திலையும் அதான் சொல்லியிருக்கிறாங்க. கவனமாக பேசுப்பா, வார்த்தையை விட்டுட்டான்னு வச்சுக்க திரும்ப அது பெற்றுக்கொள்ள முடியாது, அது அப்படியே நடக்கும் அப்படிம்பாங்க ஊரில். அந்த மாதிரி வேதம் என்ன சொல்கிறது, நீங்கள் அவருடைய தழும்புகளால் குணமானீர்கள் என்று வேதம் சொல்கிறது. ஆனால் நீங்கள் என்ன சொல்லுங்க, வேதத்தில் ஒரு பக்கத்தில் இருக்குது, அதுங்க எழுதப்பட்டிருக்குது. ஆனால் நீங்கள் என்ன சொல்லுவீங்க, நீங்கள் சொல்வதுதான் நடக்க போகுது. ஆமென். அதாவது நீங்கள் என்ன சொல்றீங்க, என்ன சொல்லணும், நான் அவருடைய தழும்புகளால் குணமானேன். வேதத்தில் இருக்கு, நீங்கள் சொல்லணும், அதுதான் உங்களுக்கு நடக்க போகுது. நீங்கள் தவறான நெகட்டிவான வார்த்தைகளை நீங்கள் பேசினா அது உங்களுக்கு தான் அது பாதிக்க போகுது. நீங்கள் தேவனுடைய வார்த்தை எடுத்து சொல்லும் பொழுது அது உங்களுக்கு நன்மை கொடுக்கும். நிறைய பேர் பேங்க் அக்கௌண்ட்டில் பணத்தை வச்சுக்கிட்டு பார்த்துட்டே இருப்பாங்க. ஐயோ 100 ரூபா 1000 ரூபா இருந்துச்சுன்னா திரும்பியும் எடுத்து பார்ப்பாங்க. யார்? அது அவ்விசுவாசி. அந்த மாதிரி ஆட்கள்லாம் இருக்காங்க. அவருடைய அந்த அந்த அவ்விசுவாசிகள் இப்படி தான் பார்ப்பாங்க. ஐயோ இருக்குமோ இருக்காதோ, வருமோ வராதோ, இப்படிப்பட்டவர்கள் பார்ப்பாங்க. அவங்க இன்னைக்கு காலியாயிருமோ அப்படின்னு யோசிக்கிறவங்க இருக்காங்க. வசனத்தை அல்லது அவங்கெல்லாம் வசனத்துக்கு அவங்களுக்கு கீழ்ப்படி பார்க்கவே மாட்டாங்க. அவங்க என்ன இருக்குமோ இல்லையோ இந்த மாதிரி அவ்விசுவாசத்துக்குள்ளே போயிடுவாங்க. அந்த ஆட்களுக்கு யாராட்டும் துணை வேணும். இந்த மாதிரி ஆட்கள் கூட ரொம்ப ஜாக்கிரதையாக இருங்க. வசனத்தை அல்லது சரியத்தை சொல்வது அது போல் இருக்குது. வியாதினால் நமக்கு ஒன்றும் வியாதினால் ஒன்றும் கொண்டு போவதில்லை. வசனம் சொல்வது நமக்கு நடக்க போவதும் இல்லை. வியாதினால் ஒன்றும் நம்மளை யாரும் கொல்லையும் முடியாது. வசனம் சொல்வதும் நடக்க போவதில்லை. இது நாம் எப்படி எடுத்துக்கொள்ளுகிறோம், இந்த வார்த்தையை நாம் எப்படி எடுத்துக்கொள்ளுகிறோம், நாம் இதை குறித்து என்ன சொல்லுகிறோம், இதுதான் நமக்கு நடக்க போகிறது. இந்த நம்முடைய வாழ்க்கையில் எது நடக்க போகுது பாருங்க. இது நாம் இதை குறித்து என்ன சொல்கிறோம். ஒருத்தருக்கு இந்த நோய் எனக்கு வந்திருக்கு, அதை நீ இது அவருடைய தழும்புகளால் குணமானேன், எனக்கு கிடையாது. இது அவருடைய ஆபிரகாம் சன்னதிக்கு வந்தவன் நான், அதனால் எனக்கு குறைவில்லை அப்படின்னு நீங்க சொல்லணும். உடனே கம்பீரமாக எடுத்து சொல்லணும். அந்த வார்த்தை சொல்லும்போது அந்த வார்த்தைக்கு உயிர்ப்பிக்கிற தேவன் உங்களோடு கூட இருக்கிறார். அதான் ரொம்ப முக்கியம். வார்த்தை, தேவனுடைய வார்த்தை இருக்குவாங்க, அது வல்லமையாக செயல்படும். உடனே நீங்கள் விதைச்சிட்டீங்க, அவருடைய தழும்புகளால் குணமானேன் அப்படின்னோடனே அடுத்த செகண்டில் அது அங்கே அந்த நல்ல அந்த ஒரு மருந்து எப்படி ஒரு சில மெடிசனில் போட்ட உடனே டகார்னு அந்த குணம், அந்த மாதிரி தேவனுடைய வார்த்தை 10,000 மடங்கு கூடிய அந்த சக்தி உடையது. அவர் சொன்ன அடுத்த செகண்டில் அது வேலை செய்ய ஆரம்பிச்சிடும். நீங்கள் நினைங்க உடனே மிராக்கலா, அப்படிலாம் இல்லை. நீங்கள் இப்போ சொல்லியிருக்கீங்க, அது கண்டிப்பாக நடக்கும். விசுவாசிக்கிறவனுக்கு தான் அதுக்கு எல்லாம் கூடும் என்று தேவன் சொல்லியிருக்காரு. நீங்கள் விசுவாசிக்க, தேவனால் கூடாத காரியம் ஒன்றுமில்லை. நீங்கள் சொல்லணும், அறிக்கை சொல்லி. அதான் சொல்ல, இதுதான் நமக்கு நாம் இதை குறித்து என்ன சொல்லுகிறோம் என்று தான் நமக்கு நடக்கப் போகிறது. இந்த ஒரு காரியத்தை கொடுத்து நம்ம என்ன சொல்ல போகிறோம், அதுதான் நமக்கு நடக்கப் போகிறது. என்ன சொல்லுறது, வியாதி நமக்கு ஒன்றும் கொள்ளாது, பைபிளில் எழுதியிருக்கிறதும் நமக்கு ஒன்றும் நடக்காது. நீங்கள் சொல்லணும், அங்கே எல்லாம் இருக்குது. அதான் நான் முதல்ல சொன்னேன், மீட்பு இல்லை, எல்லாத்தையும் உண்டு பண்ணிட்டார் தேவன். இப்போ நம்ம தான் எடுக்கணும். டேபிள் எல்லாம் ஆயத்தம் பண்ணி எல்லாம் பலகாரங்கள்லாம் எல்லாம் வச்சு ஆயத்தம் பண்ணியிருக்கேன். இப்போ நீங்கள் போய் டேபிளில் உட்காந்து அதை சாப்பிடணும். இப்படி தான் தேவன் விரும்புகிறேன். நீ வா, நான் உனக்கு எல்லாம் பண்ணி வச்சுருக்கேன், நீ உட்காருப்பா, சாப்பிடு அப்படிங்கிறார். அந்த அளவுக்கு தேவன் நமக்கு எல்லாத்தையும் உண்டு பண்ண தேவன் நம்ம கூட இருக்கிறார். அதை பற்றி நீங்கள் எதை பற்றியும் கவலைப்படாங்க. மீட்பை சரியாக நீங்கள் அறிந்து கொள்ளுங்கள். இயேசு கிறிஸ்து மீட்பை பண்ணி முடித்த மட்டுமல்ல, வார்த்தை கொடுத்திருக்கிறார். அவருடைய தழும்புகளால் நாம் குணமானீர்கள். அவருடைய வார்த்தை மீட்பு மட்டும் இல்லை, மீட்பு முடிச்சுட்டு இல்லை, அவருடைய எல்லா வார்த்தைகளும் அதை எடுத்து நீ எப்படி சொல்கிற. அதான் ஒரு வசனம் சொன்னால, நீ நல்லதை தேர்ந்தெடுத்துக்கொள் என்று சொல்லி, ஜீவனுடைய வார்த்தையை ஜீவனை தேர்ந்தெடுத்துக்கொள்ளுன்னு ஒரு 2-3 வீடியோக்கு முன்னாடி சொன்னேன். அவர் அழகாக சொல்லி கொடுக்குறார். சாபம் இருக்குது ஒரு சைடில், சாபம் மரணம் இது, நீ ஜீவனை தெரிந்து கொள் என்று அழகாக தேவன் சொல்லி கொடுக்குறார். அந்த மாதிரி தேவன் நமக்கு மீட்பை கொடுத்து மட்டுமல்ல, நம்முடைய வார்த்தையும் கொடுத்துருக்காரு. நீ இதை சொல்லும் பொழுது அது சுகமாகும். நீங்கள் எந்த விஷயத்தினாலும் சரிதான், எந்த காரியத்தினாலும் தேவனுக்கு அதற்காக அந்த வார்த்தை வைத்திருக்கிறார். அதை நீங்கள் உச்சரிக்கும் பொழுது, அதை சொல்லும் பொழுதுதான் அது நடக்க போகுது. அந்த மாதிரி ஒரு வார்த்தை சொல்வது யார் கையில் இருக்குது? என்னுடைய கையில் தான் அந்த திறவுகோல் இருக்குது. நான் என்ன செய்ய போகிறேன், நான் என்ன சொல்ல போகிறேன், அதை பொறுத்தான் எனக்கு என்ன நடக்க போகிறது, எனக்கு என்ன நடக்க போகிறது என்று அப்பொழுதுதான் தெரியும். ஆவிக்குரிய விசுவாசி எப்படிப்பட்டவன்? சூழ்நிலைகள் மாறும்போது, ஆமாம், அவனுடைய ஆவிக்குரிய விசுவாசி சூழ்நிலைகள் எப்படிலாம் இருக்கும்போது அவன் அந்த மாதிரி இருக்க மாட்டான். அவன் கர்த்தருடைய வார்த்தையில் அவன் உறுதியாக இருப்பான். ஆவிக்குரிய விசுவாசி
அவன் உறுதியாக இல்லைன்னா இதயம் அவனுக்கு பலப்படாது. அவனுடைய வாழ்க்கையில் அவன் இருதயம் அவனுக்கு பலப்படாது. ஆவிக்குரிய விசுவாசி எப்படி இருக்கான்? அவன் ஆவியின்படி நடக்கிறான். அதான் சொல்கிறோம்ல, ரோமர் 8:2 படிக்கிறேன். 8:2. கிறிஸ்து இயேசுவினால் ஜீவனுடைய ஆவின் பிரமாணம் என்னை பாவம் மரணம் என்பவைகளை பிரமாணத்திலிருந்து விடுதலையாக்கிட்டு, கிறிஸ்து இயேசுனுடைய ஜீவனுடைய ஆவின் பிரமாணம் என்னை பாவம் மரணம் என்கிற பிரமாணத்திலிருந்து விடுதலை. கிறிஸ்து ஆவியின் ஜீவன், அதாவது ஜீவனுடைய ஆவியின் பிரமாணம் பாவத்திலிருந்து நம்மளை விடுதலையாக்கி அந்த அளவுக்கு தேவன் நமக்கு கொடுத்திருக்கிறார். எப்படி இந்த உலகத்திலே புவியீர்ப்பு விசை எப்பொழுதும் இழுத்து கொண்டே இருக்கிறது, அதே அந்த விசை அந்த புவியீர்ப்பு பிரமாணம் ஒன்று செயல்பட்டு கொண்டே இருக்கிறது. ஆனால் ஒன்று நினைத்து கொள்ளுங்கள், நமக்கு அந்த மீட்புக்குடைய அந்த 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 வல்லமை கொடுத்து தேவன் அதிலிருந்து மீட்டெடுக்கிற ஒரு பிரமாணத்தை வைத்திருக்கிறார். நீங்கள் சும்மா இருந்துட்டீங்கன்னா உங்களுக்கு வறுமை இழுத்துட்டு போயிடும், இல்லாமையில் இழுத்துட்டு போயிடும், குறைவில் இழுத்துட்டு போயிடும். அது ஒரு பிரமாணம் வேலை செஞ்சுக்கிட்டே இருக்கு. ஆமாம், எவ்வளோதான் இருந்தாலும் புவியீர்ப்பு விசை இருந்தாலும் அதை டேக்கப் பண்ணி பிளேன் எப்படி அதை தூக்கி பறக்குதோ அந்த மாதிரி நீங்கள் உங்களுடைய வாழ்க்கையில் கர்த்தருடைய வார்த்தை எடுத்து நீங்கள் சொல்லணும். ஆனால் நிறைய பேர் கர்த்தர் விட்ட வழி என்று அவர்கள் சொல்ல, அதெல்லாம் கர்த்தர் விட்ட வழிங்க, பாட்டு நடக்கும். அப்படி இல்லை. மீட்பின் மூலமாக நமக்கு உண்டு பண்ணதை நீங்கள் தான் அதை செயல்படணும். எப்படி ஒரு பிளேன் நின்னா மட்டும் போதாது, அதை ரன் பண்ணி அதை ஓட விட்டு டேக்கப் பண்ணும்போது அது மேலே நோக்கி போகும். அந்த வேலை நீங்கள் செய்யணும். செய்யாமல் எல்லாம் இருக்குது இந்த பூலோகத்தில். நீங்கள் சும்மா இருந்தால் அதுவும் சும்மா தான் இருக்கும். நீங்கள் சொல்லணும். கர்த்தர் ஒரு பிரமாணத்தை வைத்து விட்டார். அவர் சொல்லுகிறது, பாவம் மரணம் பிரமாணம் பூமியிலே போல கீழே இழுத்து கொண்டு தான் இருக்கிறது. இது சும்மா இருந்தாலும் அது வறுமை இருக்கும், எல்லாத்தையும் இழுத்துக்கிட்டு தான் இருக்கும். நீங்கள் சும்மா இருந்தால் எல்லாத்தையும் இழுத்து, வறுமை, வியாதி, தோல்வி, பிசாசு இந்த உலகத்தை பாவ உலகத்தில் அவன் வேலையை செய்து கொண்டு இருக்கிறான். நீ தேவனுடைய வார்த்தை சொல்லி அந்த எப்படி எஞ்சினை எப்படி கிளப்பி கொண்டு போகிறோம், அந்த பாவ பிரமாணம் கீழே இழுத்து கொண்டு இருக்கிறதோ அதை நீ நோக்கி உன்னுடைய வார்த்தை எடுத்து ஒவ்வொரு நாளும் அதை வைத்து நான் மேலே பறக்க முடியும் என்கிற அந்த சக்தியை கொண்டு நீ சொல்லும் பொழுது நீ மேலே பறப்பாய். அந்த அளவுக்கு தேவன் அதை வைத்திருக்கிறார். இந்த மாதிரி காரியத்தில் நீங்கள் ஈடுபடணும். அதான் தேவன் அடுத்த வசனத்தை உங்களுக்கு வாசிக்கிறேன். ரோமர் 8:5 திரும்ப படிப்போம். அன்றையும் மாம்சத்தின்படி நடக்கிறவர்கள் மாம்சத்துக்குரியவர்களை சிந்திக்கிறார்கள், ஆவியின்படி நடக்கிறவர்கள் ஆவிக்குரியவர்களை சிந்திக்கிறார்கள். மாம்சத்தின்படி நடக்கிறவர்கள், அதாவது மாம்சத்தின்படி நடக்கிற தேவனுடைய வார்த்தை புறம்பே பேசுவது. அப்படி மாம்சத்தின்படினா அந்த சரீர பிரகாரம் அப்படி இல்லை. மாம்சத்தின்படி நடக்கிறது தேவனுக்கு புறம்பாக பேசுகிறது. அதாவது சில காரியங்களை என்னங்க தேவன் நமக்கு ஒன்றுமே பண்ண மாட்டார், நம்ம கூட எத்தனையோ காலங்கள் எத்தனையோ நாட்கள் சர்ச்சைக்கு தான் போகிறோம், நமக்கு என்ன நடக்க போகுது வாங்க இப்படி தேவனை குறை கூறுவார்கள். இப்படிப்பட்ட விசுவாசிகள் இருக்கிற அவ்விசுவாசிகள். ஆனால் டெய்லி இப்போ எல்லா வாரம் போயிடுவாங்க. ஆனால் இப்படி தேவனுக்கு புறம்பா பேசுவார்கள். வார்த்தை புறம்பா பேசுவது அதுதான் ஒரு பாவமானது. அந்த வார்த்தைகளை பேசவே கூடாது. தேவன் எவ்வளவோ நமக்கு கொடுத்திருக்கிற அந்த வார்த்தை நீங்கள் சொல்லதான் அது பயன்படும். உடனே டகார்னு ஒன்று டேக்கப் ஆகாது. முதல்ல நீங்கள் சொல்லணும், முதல்ல கொஞ்சம் ஜால் பண்ணணும், ரன்னிங்கில் ஓட விடணும். அதுக்கப்புறம் தான் அந்த புயர்ப்பு சக்தியை விட்டு மேலே தூக்க முடியும். அந்த அளவுக்கு நீங்கள் எனக்கு உடனே மிரக்கல் நடக்கணும் அப்படி இல்லை. தேவனுடைய வார்த்தை நீங்கள் டெய்லி சொல்லணும். நான் குணமானேன், அவருடைய தழும்புகளால் குணமானேன், அவருடைய ஐஸ்வர்யத்தினால் என் வீட்டு எல்லாம் கலைஞ்சிகள் நிறைந்திருக்கு. இப்படி நீங்கள் டெய்லி காலையிலேருந்து சொல்லணும். சொல்லும்போது தான் உங்களுடைய வாழ்க்கை மாறும். நீங்கள் சொல்லவே இல்லைன்னா வெறும் கோயிலுக்கு போய்ட்டு உட்காந்துட்டு அதில் வந்தேன்னா அதெல்லாம் ஒன்றும் நடக்காது. உங்களுடைய நாவில் நீங்கள் அறிக்கை பண்ண வேண்டும். ஆவின்படி நடக்கிறவர்கள் என்ன, வசனத்தின்படி நடக்கிறவர்கள் அவர்களுக்கு என்ன கொடுக்கப்படுறது என்று பெரிது அவர்களுக்கு ஒன்றும் ஆவிக்குரிய விசுவாசிகள் எப்படி அவர்கள் அந்த வசனத்தின்படி அவர்கள் நடந்து அவர்களுக்கு அவைகளை கனப்படுத்துகிறார்கள். அந்த மாதிரி அவர்கள் எப்படி நோய் இதெல்லாம் வந்துச்சுன்னா அவங்க பெருசாக என்னதே அவங்களாம் பெருசாக எண்ணவே மாட்டாங்க. ஆமாம், அவங்க வறுமை இல்லாமை இதெல்லாம் கிடையாது. ஏன்னா அவங்க எல்லாம் தெரிஞ்சு வச்சிருக்காங்க. சரி, சரீரத்தை நமக்கு அவர்கள் பிரச்சனை பெரிதாக அவர்கள் ஒரு நாளும் எண்ணுவது கிடையாது. அவருடைய வார்த்தை காட்டிலும் பிரச்சனை பெரிதாக எண்ணுவது கிடையாது. ஆவிக்குரிய விசுவாசி பாருங்க, ஆவிக்குரிய விசுவாசி ஆபிரகாம் பாருங்க, அவன் சரீரம் செத்து போனது நினைக்கல, தேவனுடைய வார்த்தையை தான். சாராலும் அப்படிதான். அந்த மாதிரி அவர்கள் அந்த விஷயத்தை அவங்க நினைக்கவில்லை. தேவன் கொடுத்த அந்த வாக்குத்தத்தை தான் அவங்க எண்ணினாங்க. அவர்கள் பிரச்சனை பெரிதாக எண்ணுவதே கிடையாது. தேவனுடைய வார்த்தை அவர்கள் நம்பியிருக்கிறார்கள். அதாவது இப்படி சொல்லலாம், அவர்கள் வார்த்தை காட்டிலும் பிரச்சனை பெரிதாக எண்ணுவது கிடையாது.
இன்னொரு விதமாக சொல்லலாம், அவருடைய வார்த்தை பிரச்சனை காட்டிலும் பெரிதாக அவர்கள் வார்த்தையை பிரச்சனை காட்டிலும் பெரிதாக நினைக்கிறார்கள். இதுதான் அவர் பிரச்சனையை காட்டிலும் பெரிதாக அவர்கள் நினைப்பது. அந்த பிரச்சனை பெருசாக அவங்க நினைக்கிறதில்லை. இதுதான் ஆவின்படி நடக்கிறவர்கள். பிரச்சனை பெருசாக எண்ணுகிறார், தேவனுடைய வார்த்தை தான் அவர்கள் பெரிதாக எண்ணுகிறார்கள். வேதம் என்ன சொல்லுகிறது என்பதை பற்றி அவர்கள் அதை தான் பின்பற்றுகிறார்கள். ஆண்டவனை அறியாதவர்கள் வந்து தான் என்ன செய்கிறாங்க, ரொம்ப அவங்களுக்கு வந்து புரிய மாட்டேங்குது என்ன செய்ய ஏது செய்யணும். அதுக்கு தான் மூப்பர்களை கூப்பிட்டு வச்சு இந்த ஏற்கனவே நான் உங்களுக்கு சொல்லிக்கணும், அந்த அவ்விசுவாசிகள் போல் இருப்பாங்களா, அந்த மாதிரி ஆட்கள் இந்த மாதிரி இருக்கிறாங்க. ஆனால் சில பேர்கள் இருக்கிறாங்க, நம்ம ஆவிக்குரியமான ஆட்கள் எப்படி பாருங்க, தினமும் எடுத்து அவர்களிடம் தினமும் எடுத்து பிலிப்பியர் 19:4-19 படிப்பாங்க பாருங்க. பிலிப்பியர் என் தேவன் தம்முடைய ஐஸ்வர்யத்தின்படி உங்கள் குறைகளெல்லாம் கிறிஸ்து இயேசுக்குள் மகிமையில் நிறைவேற்றுவார். இப்படிப்பட்ட வார்த்தைகளை எடுத்து அவர்கள் சொல்வார்கள். யாரு? ஆவிக்குரிய விசுவாசிகள். அவர்கள் ஒரு நாளும் குறைபடாத இருக்க மாட்டார். அவர்கள் எப்பொழுதும் இந்த வார்த்தை உபாகம் பாருங்க, உபாகம் 8:18 இந்த மாதிரி வார்த்தைகளை பேசுவாங்க. 8:18 அவர் சொல்ல பாருங்க, இந்த நாளில் உனக்கு உண்டாக இருக்கிறது போல ஐஸ்வர்யத்தை சம்பாதிக்கிற பலன் எனக்கு கொடுத்திருக்கிறார். அல்லேலூயா. அந்த கர்த்தர் நமக்கு ஐஸ்வர்யத்தை இந்த மாதிரி ஆவிக்குரிய விசுவாசி எப்படிப்பட்ட இருக்கிறான் என்றால், அவன் இந்த மாதிரி வார்த்தைகளை எடுத்து பேசுகிறான். நான் இந்த மாதிரி பேசும் பொழுது அவனுடைய வார்த்தை மூலமாக அவனுடைய வாழ்க்கை செழிப்பாய் மாறுகிறது. இதைத்தான் நாம் பார்க்க வேண்டும். இதை நாம் கற்றுக்கொள்ள வேண்டும். அப்பொழுது நமக்கு காலியாக இருக்கிற பேங்கு நமக்கு நிறையும். ஏனென்றால் நம்முடைய வார்த்தையை நாம் கற்றுக்கொண்டு விட்டோம். வார்த்தை எடுத்து நாம் கற்றுக்கொள்ளும் போது நமக்கு ஒரு குறைவு இருக்காது. அதை எப்படி நிறைவேற்ற வேண்டும் என்று நமக்கு தெரியும். ஏதாவது குறைவு இருந்ததுன்னா, ஆவிக்குரிய விசுவாசி அப்படின்னா மீட்பை குறித்து அறிந்து கொள்ளும்போது அவனுடைய வீட்டில் எல்லா கரஞ்சுகள் நிறைந்திருக்கும். அவனுக்கு குறைவே இருக்கிறது. எது வேண்டுமோ அவன் எல்லாத்தையும் பெற்றுக்கொள்ளவனாய் இருக்கிறான். ஆனால் அவ்விசுவாசியோ அதை பெற்றுக்கொள்ளாமல் அவன் தவிக்கிறான். ஏனென்றால் அவன் கர்த்தர் மீட்பை குறித்து வைத்த அனைத்தும் அவன் பெற்றுக்கொள்ளாத காரணம் என்றால் அவன் அறிந்தில்லை. அந்த நாவிலே அவன் அறிக்கை செய்வதில்லை. ஆனால் ஆவிக்குரிய விசுவாசி காலையில் எழுந்த உடனே கர்த்தர் என்னுடைய வாழ்க்கையை அழகாக வைத்திருக்கிறார், அதற்கு கொடான கோடி சோத்திரம். இன்று அவர் செய்த நன்மைக்காக உமக்கு கொடான கோடி சோத்திரம். அவர் செய்த சகலத்தையும் அவருக்கு கொடான கோடி சோத்திரம் என்று ஒவ்வொரு நாளும் எந்திப்பார். இன்னைக்கு என்னுடைய வீட்டினுடைய எல்லா களஞ்சியத்தை நிறைவாக்குறது எனக்குள்ளே இருக்கிறார். இப்படி ஒவ்வொரு நாளும் அவன் காலையில் எழுந்த உடனே கர்த்தருடைய வார்த்தையை தான் பேசுவான். அதான் ஆவிக்குரிய விசுவாசி. இந்த யோகப்பு பாருங்க, ஓவர் நைட்டில் பணக்காரனானான். அந்த மாதிரி தேவன் வந்து ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு நாளும் அவர்களுடைய வார்த்தை மூலமாக எல்லாரும் மகிழ்ச்சி பெற்று வாழ அவருடைய வார்த்தையை கொண்டு நீங்கள் பிரபிக்கும் போது மீட்பில் இருக்கிற எல்லா ஆசீர்வாதங்கள் நீங்கள் பெறுவீர்கள். கர்த்தர் சொல்லுகிறார், நாளை பற்றி நீ கவலைப்படாத. காலையில் எழுந்த உடனே இந்த மாதிரி ஆதியாகமத்தை எடுத்து கர்த்தர் எனக்கு என்ன சொல்லியிருக்கிறார், அவர் எப்படி இந்த சிருஷ்டிச்சிருக்க இந்த பூமி எவ்வளோ அழகாக படைத்திருக்கார், அவருடைய வார்த்தை எவ்வளோ வல்லமையானது, இப்படி நீங்கள் பார்க்கணும். அவருடைய வசனத்தை எடுத்து இப்படி பார்க்கும்பொழுது தான் உங்களுடைய வாழ்க்கை மாறும். அற்புதமான தேவனாய் இருக்கிறார், உண்மை உள்ள தேவனாய் இருக்கிறார் என்பதை நாம் பார்க்க வேண்டும். என்னுடைய இதயத்தில் அதை பற்றி ஒரு கன்ஃபார்ம் பண்ணிடணும். ஆகா, என்னுடைய தேவன் இப்படி இருக்கிறார் என்று. தேவனுடைய வார்த்தை நம்பியிருந்தால் நம்முடைய வாழ்க்கை இன்க்ரீஸ் ஆக ஒரு வாய்ப்பு உண்டு, இல்லைன்னா இல்லை. மாம்சத்தின்படி நடக்கிறவர்கள் ஆவிக்குரியபடி நடக்கிறவர்கள், இவர்களுக்கு தான் இந்த மாதிரி ஒரு காரியத்தில் மாம்சத்தின்படி நடக்கிறவர்கள் இதெல்லாம் அவர்கள் தெரிந்து கொள்ள மாட்டார்கள். ஆவிக்குரியமான நடக்கிறவர்கள் அவர்கள் எல்லாம் அறிந்து அதை பெற்றுக்கொள்கிறார்கள். மாம்சத்தின்படி சிந்திக்கிறவர்கள் மரணத்தை நோக்கி தான் போவார்கள். பாருங்களேன், அந்த இயேசு கிறிஸ்து அந்த பெண்ணை வந்து என் மகள் மறித்து விட்டால் வந்து சொல்லும்போது எல்லாரும் உள்ள வருவாங்க, எல்லாரும் அழுதுட்டு இருப்பாங்க. இல்லை, அவள் மறிக்கவில்லை. அதனால் அவர் சொல்லுவார், போ எல்லாத்தையும் வெளியே போங்க. இந்த அழுற கோஷ்டிகளிலே அவர் வைக்க மாட்டார், எல்லாம் வெளியே. அதாவது சாதாரண மாம்சத்தின்படி அவர் மாம்சத்தின்படி சிந்திக்கிறார்கள், ஆவியின்படி சிந்திக்கவில்லை. அதனால தான் அவர் எல்லாத்தையும் வெளியே போக சொல்லு அப்படிங்கிறார். அதுக்கப்புறம் தான் அவர் உயிர்ப்பித்தார். ஏனென்றால் இந்த மாம்சத்தின்படி சிந்திக்கிறவர்கள் அது மரணத்தை தான் கொண்டு போகும். அந்த மாதிரி மாம்சம் சிந்திக்கிற மரணத்தை நோக்கி போய்விடும். நீங்கள் அதில் சிந்திக்கிறீர்களா, நான் அந்த மாதிரி சிந்திக்கிறீர்களா, அது உங்களுக்கு ஆபத்தை கொண்டு வரும். அது உங்களை பாவத்திலே இழுத்து கொண்டு போய்விடும்.
அதான் ரோமர் 8:6, ரோமர் 8:6 சொல்லுதுல்ல. ரோமர் 8:6 மறுபடியும் படிங்க. மாம்ச சிந்தை மரணம், ஆவின் சிந்தையோ ஜீவனும் சமாதானம் உண்டு. ஆவின் சிந்தை என்ன பண்ணு பாருங்க, ஜீவனும் சமாதானம். தேவனுடைய வார்த்தை ஜீவனும் சமாதானமாக இருக்கிறது. வியாதி இருக்கும்போது ஒருபோதும் நம்மளுடைய சிந்தை, அந்த மாம்சமான சிந்தை இருக்கவே கூடாது. அழுகிற ஆளுகளை பக்கத்தில் வைக்க கூடாது. அழுகிறன்னு இப்போ ஹாஸ்பிட்டல்லாம் போனீங்கன்னா, வாங்க எப்படி இருக்கீங்க அப்படின்னு அழுகிற ஆட்கள் இல்லை, நீங்கள் வாங்க நீங்கள் எப்படி இருக்கீங்கன்னு முந்திரணும். அந்த மாதிரி அழுகிற ஆட்கள்லாம் பக்கத்தில் வந்து அப்படி இல்லை. என்ன ஆண்டவருடைய வார்த்தை கேட்டுட்டு இருக்கேன், நீங்களும் வாங்க உட்காந்து பைபிள் படிங்க, ஆமாம் 2 வசனம் கேட்போமா, இல்லைன்னா அந்த ஒரு அழகான ஒரு யூடியூப்பில் அவருடைய பிரசங்கம் இருக்குது, இந்த வியாதியை பற்றி என்ன, அந்த சுகத்தை பற்றி என்ன சொல்கிறது, அதை பற்றி பார்ப்போமா அப்படின்னு சொன்னால் இந்த அழுகிற ஆட்கள் நிற்கே அது உடனே ஓடி போயிடும். அந்த மாதிரி மாமிசத்தின் சிந்தை உள்ளவர்களே பக்கத்தில் வைக்கக்கூடாது. தேவனுடைய ஆவியின் சிந்தை உள்ளவர்கள் இருக்கும் பொழுது அதனுடைய வார்த்தை வல்லமையாக பிறப்பித்து உங்களுடைய வாழ்க்கையில் எல்லாமே நீங்கள் விடுதலை பெற்றுவிடுவீர்கள். உங்களுக்கு எல்லா ஐஸ்வர்யங்கள், சம்பத்து எல்லாம் வந்து சென்றடையும். உங்களுக்கு ஒரு குறைவே இருக்கிறது. இந்த மாதிரி மாம்சத்து சிந்தையை வைக்கவே கூடாது. வியாதி உள்ளே ஆள செய்யக்கூடாது. அது உங்கள் உடம்பை எப்படி கெடுத்து விடும். அது உங்களுக்கு விட்டு விலக வேண்டும் என்றால் நீங்கள் அந்த மாதிரி சிந்தைக்குள்ளே நீங்கள் போகவே கூடாது. அதான் நான் வந்து ஒவ்வொரு நாளும் சங்கீதத்தை எடுத்து 21, 91 இந்த மாதிரி வசனத்தை எடுத்து திரும்ப 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 நான் அதை படிக்கும் பொழுது என்னுடைய வாழ்க்கை அது மாறுகிறது. சொல்ல வேண்டும், இப்படிப்பட்ட இந்த மாதிரி ஆட்களை, இந்த மாதிரி பேசுகிற ஆட்களை தான் நீங்கள் பக்கத்தில் வைக்கணும். இந்த மாதிரி வேதத்தை எடுத்து ஆவிக்குரிய வார்த்தைகளை பேசுகிறவர்களை பக்கத்தில் வைக்கும்போது உங்களுக்கு ஒரு குறைவு வராது. அப்படி தான் மாம்ச சிந்தை மரணத்தை கொண்டு போன, ஆவியின் சிந்தையோ ஜீவனும் சமாதானத்தையும் உண்டு பண்ணுகிறது என்று சொல்கிறார். ஜீவன் என்று சொன்னால் வாழ்வு, சமாதானம் என்று சொன்னால் செழிப்பு. இந்த மாதிரி சமாதானங்கிறது செழிப்பு. பாருங்க, ஜீவன் என்று சொன்னால் வாழ்வு. இந்த ஜீவன் நமக்கு தருகிற தேவன் நமக்கு கூடவே இருக்கிறார். சமாதானம் தருகிற தேவன், அவர் எப்பொழுதும் செழிப்பு தருகிறவர். நம்மளோட இதை பற்றி கொள்ளும் பொழுது, இந்த மீட்பிலிருந்து நாம் பற்றி கொள்ளும்போது, அந்த வார்த்தை நமக்கு எடுத்துக்கொள்ளும் போது நமக்கு இது கிடைக்கிறது. நமக்கு ஆவிக்குரியான சிந்தை உண்டாயிருக்க வேண்டும். தேவனுடைய வார்த்தை விசுவாசித்து கற்றுக்கொள்ள வேண்டும். இல்லாமே இல்லை அப்படி இப்படிலாம் பேசவே கூடாது. இந்த மாதிரி சிந்தையை தூக்கி விரிஞ்சு இல்லாமல் ஒன்றுமே இல்லை, வறுமை அப்படிங்கிறத வார்த்தைகள்லாம் விட்டு வீசி, தேவன் எனக்கு எல்லாம் தந்திருக்கிறார், உண்டு, இருக்கு, முடியும், என்னால் பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே எனக்கு எல்லாம் கொடுக்கிற தேவன் எனக்குள்ளே இருக்கிறார், எனக்கு சுகம் உண்டு, நான் சுகமானேன் என்று சொல்ல வேண்டும். அவர் தான் சொல்லுகிறார். அதுதான் இயேசு சொல்ல, நீங்கள் குணமானீர்கள் என்று சொல்கிறார். ஆனால் பேதுரு சொல்லுகிறார், நீ குணமானீர்கள் என்று சொல்கிறார். அந்த மாதிரி வார்த்தைகளை எடுத்து சொல்லணும். இந்த உலகத்தில் நோயை அடித்து விரட்டுனா நீ உங்கள் நாவில தான் இருக்கிறது. நீங்கள் நாவில அறிக்கை பண்ணும்போது மற்றவர்கள் இந்த அலற ஆட்கள்லாம் இல்லை, போங்க நான் ஒரு பாட்டு கேட்கணும் அப்படிலாம் சொல்லி நீங்கள் ஆட்கள் இந்த அலற ஆட்கள்லாம் தூர தள்ளி விட்டுட்டு நான் குணமானேன் என்று சொல்லணும். இங்கே இப்படிப்பட்ட சிந்தனைகளை உள்ளத்திலே வைக்க வேண்டும். இப்படி சிந்தனைகள் இங்கே வைக்கும் பொழுது நீங்கள் வாழ்க்கையிலே வெற்றி பெறுவீர்கள். மாம்சக்குரிய சிந்தையை வெளியே போக்கிவிட்டு ஆவிக்குரிய சிந்தையை உள்ளே வைக்க வேண்டும். திறன்பட கற்றுக்கொள்ள வேண்டும். விசுவாசினா யாரு? வாழ்க்கையிலே தேவனுடைய வார்த்தை எடுத்து திறன்பட கற்றுக்கொள்ளணும். தேவனுடைய வார்த்தை எனக்கு எப்படி செயல்படுகிறது, தேவனுடைய வார்த்தை எனக்கு எப்படி கற்றுக் கொடுக்கிறது, தேவன் எனக்கு மீட்பு மூலமாக என்னுடைய வாழ்க்கை எதை தந்திருக்கிறார், எனக்கு எப்படிலாம் நான் ஐஸ்வர்யம் ஆக வேண்டும், எப்படி நான் சந்தோஷமாக இருக்க, என்னுடைய குடும்ப வாழ்க்கையில் நான் எவ்வளவு பிரகாசமாக இருக்க வேண்டும் என்று தேவனுடைய வார்த்தையை நீங்கள் எடுக்கணும். அவன்தான் ஆவிக்குரிய விசுவாசி. அப்படிதான் விசுவாசத்தினால் நீதிமான் பிழைப்பான். விசுவாசி பயிற்சிவிக்க கற்றுக்கொள்ள வேண்டும். இந்த விசுவாசி இதெல்லாம் பயிற்சிவிக்க கற்றுக்கொள்ளும். கடவுளுடைய வார்த்தை என்ன சொல்லுகிறது என்பதை கற்றுக்கொள்ள வேண்டும். பீச ஒரு சைடாக இழுக்கதாங்க செய்யணும். அது ஒரு மோசமான சக்தி கொண்டு இழுத்துக்கிட்டு தான் இருக்குது. ஆனால் அதை விடையும் சக்தியான ஒரு தேவனுடைய வார்த்தை இருக்குது. அந்த வார்த்தையை நீங்கள் பிறப்பிக்கும் பொழுது நீங்கள் வாழ்க்கையிலே ஜெயிக்க முடியும். அந்த வார்த்தையை நீங்கள் சொல்லும் பொழுது தான் ஜெயிக்க முடியும். நீங்கள் அந்த பைபிளை வரும் கையில் வச்சுக்கிட்டு இருக்கும் அந்த பைபிளிருந்து எடுத்து என் சுகத்துக்கு என்ன சொல்லியிருக்கு, ஐஸ்வர்யத்துக்கு என்ன சொல்லியிருக்கு, குடும்ப வாழ்க்கைக்கு என்ன சொல்லியிருக்கு, படிப்பை பற்றி என்ன சொல்லியிருக்கு, மற்றவர்களோட நண்பர்களோட பழகும்போது நம்ம என்ன சொல்லியிருக்கு, இப்படிப்பட்ட வார்த்தைகளை நீங்கள் எடுத்து ஒவ்வொரு நாளும் சொல்லும் பொழுது நம்முடைய வாழ்க்கை ஜெயம் பெறும். இது எப்படி மீட்பிற்கு கொடுத்த அந்த ஆசீர்வாதம், அந்த ஆசீர்வாதத்தை நீங்கள் சொல்லும் பொழுது தேவன் எல்லா ஆசீர்வாதத்தை வைத்திருக்கிறார். நீங்கள் தேவை வேண்டுமென்றால் நீங்கள் உங்களுடைய நாவிலை அறிக்கை செய்ய வேண்டும். அதைத்தான் இருதயத்தை இந்த மாதிரி சொல்லும் பொழுது தான் நம்முடைய இருதயத்தை பலப்படுத்த முடியும். கர்த்தருடைய வார்த்தை நம்முடைய இருதயத்தை
இந்த வார்த்தை மூலமாக நமக்கு பலப்படுத்த முடியும். ஏனென்றால் அவர் நமக்கு மீட்பு மூலமாக தந்த இந்த ஆசீர்வாதம், ஆகா எனக்கு கொடுத்திருக்கிறார் என்று நீங்கள் நினைக்கும் பொழுது உங்களுடைய மனம் பலப்படும். ஏனென்றால் எத்தனையோ பேர்கள் செல்வங்கள் இல்லாமல், எத்தனையோ குடும்ப வாழ்க்கையில பிரச்சனைகள், எத்தனையோ காரியங்களுக்கு இல்லாமல் இருக்கிறார். அது எப்படி? தேவனுக்கு இடம் கொடுக்காமல், தேவனுடைய வார்த்தை சொல்லாமல், அன்பு இல்லாமல், தேவன் அன்பாக இருக்க வேண்டும் என்று சொல்லியிருக்கிறார். அந்த அன்பை கொடுக்கறது இல்லை. அதுக்கு என்ன பணமா ஒன்றும் அன்பை கொடுக்கறது இல்லை. பேசணும், தேவன் பேசுகிறார் மற்றவர்களிடம். அந்த மாதிரி பேசணும், பழகணும். இப்படிலாம் இருக்கிறத கற்றுக்கொள்ள இல்லாமல் தான் குடும்ப வாழ்க்கையிலே பிளவுகள் வருகிறது. குடும்ப வாழ்க்கையிலே செல்வங்கள் இல்லாமல் போகுது. குடும்ப வாழ்க்கையில எல்லா பிரச்சனை காரணம் என்ன என்றால், அவர்கள் தேவனோடு உறவில் இல்லாமல் இருக்கிறார். தேவனுடைய வார்த்தைக்கு அவர்கள் கீழ்ப்படியாதனால தான், தேவனுடைய வார்த்தை நாவில் வைக்காதனால ஒரு பிரச்சனை வருது. தேவனுடைய வார்த்தை சொல்லி அந்த பிரச்சனையை அகற்ற தெரியாமல் தான் அவர்கள் அகப்பட்டுக் கொள்கிறார்கள். ஜீவனுடைய ஆவின் பிரமாணத்தை கற்றுக்கொள்ளுங்கள், அதை உபயோகித்து வாழ்க்கையிலே வெற்றி பெறுங்கள். இந்த மாதிரி மீட்பை குறித்து நாம் இன்னும் தொடர்ந்து கற்றுக்கொள்வோம். மீட்பின் மூலமாக நமக்கு தந்த அந்த தேவன் நம்மோடு கூட இருக்கிறார். ஜீவனும் சமாதானமும் தருகிற தேவன் நம்மோடு கூட இருக்கிறார். இந்த மாதிரி வார்த்தைகள் மூலமாக நம்முடைய இருதயத்தை பலப்படுத்துகிற கர்த்தர் நம்மோடு கூட இருக்கிறார். கர்த்தர் உங்களை ஆசீர்வதித்திருக்கிறார்.